மாதம் ஆன்மீக சுற்றுலா எஸ்ஆர்எம்பிஆர் குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008-800-800. அமைச்சர் ரகுபதி பேசியதை பார்த்தோம். அதுல குறிப்பிட்ட சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்க மீண்டும் ஒரு முறை நினைவு கூற முடியுமா? இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த 10 மசோதாக்களையும் கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டாரு. அதாவது இது பொது பட்டியல் இருக்கு. எனவே இதை நாங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கோம். ஏற்கனவே 10 மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு. இப்பயும் ஒரு 10 மசோதாக்கள், மொத்தம் 20 மசோதாக்களை கவர்னருக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு மசோதா, அந்த வேளாண் விற்பனை பொருள் சம்பந்தமான ஒரு மசோதா மட்டும் கவர்னருடைய பெண்டிங்ல இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அந்த முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் மற்றும் வீரமணி ஆகியோர் அந்த 2 அமைச்சர்கள் மீதான அந்த விசாரணை தொடர்பாக 2 கோப்புகள் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பாக 112 கைதிகள் தொடர்பான கோப்புகள் 42 கோப்புகள் கவர்னரிடம் ஒப்புதலுக்காக உள்ளதாகவும், மொத்தமாக முன் விடுதலைக்காக மட்டுமே 49 கோப்புகள் கவர்னருடைய ஒப்புதலுக்காக இருக்காக சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு அதிகாரம் இருக்கும் போது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய தேவையில்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொல்லியிருப்பதாகவும் வெளியே பேட்டி கொடுத்திருக்காரு. முதல்வர் எல்லோருக்கும் மரியாதை கொடுப்பவர், ஆளுநரும் முதல்வரும் நல்ல மரியாதை கொடுத்தார். சந்திப்பு சுமூகமாக நடைபெற்றது, ஒரு கார்டியலான மீட்டிங்காக இருந்ததாக வெளியே 2 மூத்த அமைச்சர்கள், ராஜகண்ணப்பன் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு, பொன்முடி வகித்து வந்த பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. ரிப்போர்ட்டர்ஸ் கூட கேட்டாங்க, உங்க டிபார்ட்மெண்ட் பில்ஸ் தான் அதிகமா பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆமாங்க, எங்களுக்கு இருக்கு. குறிப்பாக பினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட அந்த டிஎன்பிசி தொடர்பான பெண்டிங் இருக்கு, அதுவும் அவரும் வலியுறுத்தினாரு. அந்தந்த அமைச்சர்கள் வலியுறுத்தணும் அப்படின்றதையும் அவர் சொன்னாரு. தொடர்ச்சியாக இந்த மீட்டிங் சுமூகமா நடைபெற்றது. ஆனால் இதற்கான விடை எப்போது சுமூகமா கிடைக்குமான்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும்னு ரகுபதி பேசிட்டு போயிருக்காரு. இதுல மொத்தமா 20 சட்ட மசோதாக்களும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப இதன் மூலமா இதுல இருந்த சிக்கல் நீங்கி விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒப்புதல் கொடுத்திருந்தாருன்னா கவர்னர் ஒப்புதல், ஏன்னா கவர்னர் சில மசோதா ஒப்புதல் கொடுத்துறாரு, முடியாது என்ற பட்சத்தில் குடியரசுத் தலைவர் போகுது. குடியரசுத் தலைவருக்கு போயிட்டு உடனடியாக கிடைக்காம 3 வருஷமா நீட் பில் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது எந்த அளவுக்கு சாத்தியன்றதை நம்ம சட்ட நிபுணர்களும் சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா நீட் மசோதா 2 முறை நிறைவேறி பிரசிடென்டோடைய ஒப்புதலுக்காக பல மாதங்களாக காத்துட்டு இருக்கு. ஏன்னா ஒப்புதல் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா முன்னாடியே கிடைச்சிருக்கும். எனக்கென்னவோ இது பாத்தீங்கன்னா இன்னும் காலதாமதம் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கவர்னர் தன்னால முடிஞ்சதை ஒப்புதல் கொடுத்துறாரு, அது உடனடியாக இம்ப்ளிமெண்ட் ஆயிருது. ஆனா இது கிடைக்காத பட்சத்தில்தான் இது போன்ற கவர்னர் தன்னுடைய ஆளுகைக்கு இல்லாத விஷயத்தை அவரு பிரசிடென்ட் கிட்ட அனுப்பிச்சிடுறாரு. அந்த அடிப்படையில இது மேலும் காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கிறது. அது என்னன்னா மசோதா விக்னேஷ், அதுல பாத்தீங்கன்னா அதாவது மெட்ராஸ், குறிப்பாக சென்னை பல்கலைக்கழக திருத்த மசோதா, அண்ணா பல்கலைக்கழக திருத்த மசோதா, வேளாண் பல்கலைக்கழக திருத்த மசோதா, மீன்வள பல்கலைக்கழக திருத்த மசோதா, இது போன்று அன்னை தெரசா பல்கலைக்கழக மசோதா, மதுரை காமராஜர் பல்கலைக்கழக திருத்த மசோதா, இது போன்ற பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20 பில்ஸ், குறிப்பா பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி சார்ந்த பில்ஸ் இருக்கு. இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த 20 பில்லுமே பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான். கவர்னர் தன்னுடைய கையில பெண்டிங் இல்லாம நேரா பிரசிடென்ட் அனுப்பிச்சாரு. இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிமேல் கவர்னரை கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, நேரடியா பிரசிடென்ட் கிட்ட தான் இனிமேல் அவங்க முறையிடணும். ஏற்கனவே நீட் மசோதா கூட பாத்தீங்கன்னா தமிழக எம்பிகள் எல்லாம் கூட போய் நேர்ல பார்த்து வலியுறுத்தினாங்க. எனவே இது இப்போதைக்கு ஒரு அரசியல் தீர்வோ அல்லது ஒரு அரசியல் சாசன தீர்வோ கிடைக்கல அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கவர்னர் சைட்ல இருந்து இப்ப எங்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்றதுதான் மறைமுகமா சொல்லியிருக்கிறது. இதன் மூலமா நமக்கு தெரியுது. இதுக்கு அப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட் இது எப்படி சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்ல போறாங்க, இதை சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸ் எப்படி அப்சர்வ் பண்ண போறாங்க, இதெல்லாம் நம்ம வரக்கூடிய விசாரணையில இதை எப்படி விசாரணையில சொல்லுவாங்க. கவர்னர் சைடு லாயரும் நாங்க எங்ககிட்ட எதுவும் பெண்டிங் இல்ல, நாங்க பிரசிடென்ட் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. அப்ப தமிழ்நாடு கவர்மெண்டோட லாயர் என்ன வலியுறுத்த போறாரு, அவங்களுடைய பிரேயர் என்ன அப்படின்றத இந்த கோர்ட்ல கேஸ் ஹியரிங் வரும்போது தான் நமக்கு தெரிய வரும்.
ரமேஷ், இப்போ நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க இப்போ இந்த 20 சட்ட மசோதாக்களுமே இப்போ குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு விட்டதா ஆளுநர் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இனிமே ஆளுநர் தரப்பில் தமிழக அரசு கேட்க வேண்டியதில்லை, இனிமே நேரடியா குடியரசுத் தலைவரிடம் தான் முறையிட வேண்டிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த 20 மசோதாக்களுமே மீண்டும் சட்டமன்றத்தை நிறைவேற்றி இப்போ அனுப்பப்பட்ட அந்த அத்தனை மசோதாக்களுமே இப்போ சிக்கல்ல இருப்பதா அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணுமா? நிச்சயமாக. ஏன்னா கவர்னர் நினைச்சிருந்தாருன்னா எப்படி ஆன்லைன் மசோதாவுக்கு முதல்ல ரிட்டர்ன் போட்டாரு, உடனே நிறைவேற்றி அனுப்பிச்சிட்டாங்க. அது கவர்னர் ஒப்புதல் கொடுக்குறாரு, சட்டமாயி இன்னைக்கு கோர்ட்ல பெண்டிங்ல நிக்குது. கவர்னர் நினைச்சிருந்தா கொடுத்திருந்தா இது பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். ஆனா கவர்னர் தன்னுடைய கையை மேல் நோக்கி காட்டிட்டாரு. பிரசிடென்ட் நீங்க போய் பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க பிரசிடென்ட் நீங்க எவ்வளவு டைம் ஃப்ரேம் நம்ம கேட்க முடியாது. பிரசிடென்ட் அவருடைய இத்தனை காலத்துலதான் ஒப்புதல் கொடுக்கணும்னு இல்ல. அதே மாதிரி இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட கேஸ் கவர்னர் எதிர்த்து தான் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிரேயர் இப்ப மாறி போய் இப்ப சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா இப்ப பிரசிடென்ட் பால் போயிருச்சு. அப்படி இருக்கும்போது இது எப்படி கையாள போறாங்க, கோர்ட்ல என்ன மாதிரியான சட்ட நுணுக்கங்களை எல்லாம் வைத்து தமிழக வழக்கறிஞர்கள் எப்படி வாதாட போறாங்கன்றத பாக்கணும். கவர்னர் சைட்ல கிளியரா அடுத்த முறை சொல்லுவாங்க, எங்க கிட்ட எந்த பில்லும் இல்ல, இது கல்வி சார்ந்த விஷயங்கள், இது பொதுப்பட்டியல், நாங்க டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இதுல ஒரு செட்பேக்காக தான் இருப்போம்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. அதை ஒருவேளை சிஜே உடனே இது நீங்க ஏன் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனீங்க, அல்லது நீங்களே உங்களே ஒப்புதல் கொடுக்க முடியுமா அப்படின்னு மாதிரி எதனா கேள்வி கேக்குதா, அல்லது ரமேஷ் நீங்க இணைப்பில இருங்க. டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம், அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008 800 800.